इब्तदा से होती आग जो ना टले वो शराब हूँ. ஜவான் படம் 6 நாளில் 600 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி மிகப்பெரிய சாதனையை வந்து படைச்சிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுவரையும் 6 நாளில் இந்த படம் எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, ஸோ எவ்வளோக்கு இந்த படத்தை தேட்டர்களில் விற்கப்பட்டிருக்கு, இன்னும் எவ்வளோ இந்த படம் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது லாபத்துக்கு இந்த படம் இன்னும் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஜவான் படத்தோட 6 நாள் மொத்த வசூலும் பட்டான் படத்தோட 6 நாள் மொத்த வசூலையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். இந்த 2023 இதுவரையும் ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறது எத்தனை, இதுவரையும் டிசாஸ்டர் அப்படிங்கிறது எத்தனை படம், இந்தியாவில் எல்லா லாங்குவேஜையும் சேர்த்து இதுவரையும் டிசாஸ்டர்னால் போட்ட பணம் மொத்தமும் காலியான படங்கள் எத்தனை, போட்ட பணத்தை அப்படியே குமிச்சு வாரி லாபத்தெல்லாம் வாரி எடுத்துகிட்டு போன படங்கள் எத்தனை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்றைக்கி கார்த்திக் அவர்களோட நவரச நாயகன் கார்த்திக் அவர்களோட பிறந்த நாள். ஸோ என்னோட ஒரு மோஸ்ட்லி ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சவர், அவருக்குன்னு தனி ஹிட்ஸ்லாம் வச்சே நான் கேட்டுகிட்டு இருப்பேன். அப்படிப்பட்டவர் அவரோட ஃபேவரட் ஃபில்மான உள்ளத்தை அள்ளித்தா. ஸோ அந்த படம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படம் ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னே சொல்லலாம். சுந்தர் சி அவர்களோட டைரக்ஷன் வந்து படம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம். அதை நிறைய பேர் கரெக்டாகவே கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. Sound. ஸோ ஆமாங்க, கார்த்திக் சுப்புராஜ் அவர்களோட ஜிகர்தண்டா XX தான் ரிலீஸ் ஆக போகிற படம். இதோட ட்ரெய்லர் ரீசெண்டாக விட்டுருந்தாங்க. அந்த ட்ரெய்லரில் ஒரு 20-25 ஃப்ரேம் எடுக்கலாம் போல் அப்படி இருந்தது. அதில் ஒரு ஃப்ரேமை தான் நான் வச்சுருந்தேன். இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகுமரன், அப்புறம் ராஜா, அப்புறம் சூர்யா அஃபிஷியல், தியாகராஜன், அப்புறம் MNKRA அப்படிங்கிறவர். ஸோ முதல்ல கமெண்ட் பண்ண 5 பேர் இந்த 5 பேர் தான். ஸோ வசூலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு, அவ்வளோதான். ஸோ தட் நன் 2 அந்த படத்தோட Day 6 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,71,00,000, வேர்ல்டு வைடு $4 மில்லியன். இது வந்து 33 கோடி கிட்ட வருது. ஸோ இந்தியாவில் இதுவரையும் 15,97,00,000, வேர்ல்டு வைடு $92 மில்லியன். இது வந்து 760 கோடி. ஆல்ரெடி இந்த படம் பிரேக் ஈவன் பண்ணிடுச்சு. ஸோ இனிமேல் வர்றது எல்லாமே ப்ராஃபிட் தான். அப்புறம் குஷி படத்தோட Day 12 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானால 21 லட்சம், வேர்ல்டு வைடு 25 லட்சம். அப்புறம் ஆந்திரா தெலுங்கானால டோட்டலாக 44 கோடியே 41 லட்சமோ, வேர்ல்டு வைடு இந்த படம் 80 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு இதுவரையும் ஷேர் அப்படிங்கிறதுலாம் ஓரளவுக்கு வந்தாலுமே ஆனால் பத்தாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போதைக்கு ஒரு 43 கோடி கிட்ட இந்த படம் வந்து ஷேர் வந்திருக்கு. ஆனால் ஒரு 9 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வர வேண்டியதுக்கு பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கே. அப்புறம் மிஸ் ஷெட்டி மிஸ்டர் பாலி ஷெட்டி அப்படிங்கிற படத்தோட Day 6 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானால 1,69,00,000, வேர்ல்டு வைடு 2,60,00,000. ஸோ இதுவரையும் ஆந்திரா தெலுங்கானால 18,53,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 6 நாளில். வேர்ல்டு வைடு 27,32,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஒரு படம் ஒரு இண்டஸ்ட்ரியிலே இதுவரையும் ஹையஸ்ட் கலெக்ஷனில் 2வது இருக்குது. அது இப்போ ரிலீஸ் ஆகி 15 நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்தானே அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாபி மூவி. இந்த படம் வேற லெவல் ஹிட்டுங்க. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 18 கோடி. இந்த படத்தோட இந்தியா கலெக்ஷன் 28 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் மட்டுமே 41 கோடி. வழக்கமாக பஞ்சாபி மூவிஸ் ஓவர்சீஸில் ஓரளவுக்கு வசூல் எடுக்கும், இது கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருச்சு. அப்புறம் வேர்ல்டு வைடு 69 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் தான் இப்போதைக்கு பஞ்சாபி இண்டஸ்ட்ரியிலேயே ஹையஸ்ட் கலெக்ஷனில் 2வது இடத்துல இருக்குது. முதல் இடத்தை பிடிச்ச படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரி ஆன் ஜாட்டா அப்படிங்கிற 3வது பாகம், கேரி ஆன் ஜாட்டா 3. அதுதான் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி தான் 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி முதல் 100 கோடி வசூல் திரைப்படமாக பஞ்சாபியில் அமைஞ்சுது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஹிட்டுங்கிறதுனால சரி அவங்க இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு பெரிய ஹிட்டாக இருக்குது, அதை நம்ம சொல்லி ஆகணுங்கிறதுக்காக இதையும் இன்க்ளூட் பண்ணேன். அப்புறம் ஜவான் படத்தோட Day 6 கலெக்ஷன்
தமிழ்நாட்டில் 2,08,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 1,88,00,000, கர்நாடகாவில் 1,91,00,000, கேரளாவில் 51,00,000, அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25,45,00,000. ஸோ இந்தியா முழுக்க 31,83,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 9,49,00,000. ஸோ டோட்டலாக 41,32,00,000 இந்த படம் வந்து 6வது நாள் வசூல் பண்ணியிருக்கு. அதுவும் வீக் டேஸில் இவ்வளோ பெரிய வசூலுங்கிறது பெரிய விஷயம்தான். ஸோ அதே மாதிரியே பட்டான்மே இதே மாதிரி தான் தொடர்ந்து பெரிய வசூல் எடுத்துருந்துச்சு. தமிழ்நாட்டில் 31,16,00,000, கர்நாடகாவில் 36,57,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 33,33,00,000, கேரளாவில் 10,98,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 293,51,00,000. ஸோ இந்தியா முழுக்க 405,55,00,000, ஓவர்சீஸில் 207,34,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 6 நாளில் இந்தியாவில் வந்து 400 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 600 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 612,89,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க இது வரையும். ஸோ அப்புறம் ஜவான் படத்தோட ஷேர் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 300 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 339 கோடிக்கு விற்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் மட்டும் இந்த படம் வந்து 219 கோடி ஷேர் வந்திருக்கு. ஓவர்சீஸில் 85 கோடி ஷேர் வந்திருக்கு. ஸோ டோட்டல் ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 304 கோடி இந்த படத்துக்கு ஷேர் மட்டுமே 6 நாளில் வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய விஷயங்க இது. ஸோ ஓவர்சீஸில் நம்ம வழக்கமாக இப்போ ஒரு 200 கோடி ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 97 கோடி 98 கோடி வரும். இப்போ 207 கோடி ஆகி கூட 85 கோடி வந்திருக்கு அப்படின்னா இது ஐமேக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஷேர் வரும். ஸோ வழக்கமாக ஒரு 48-49% வருது அப்படின்னா இதில் அதோட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ அதனால தான் இந்த படத்துக்கு ஓவர்சீஸ் ஷேருங்கிறது வழக்கத்தோட கம்மியாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த படம் இந்த தேட்டரிக்கல் ரைட்ஸ் கொடுத்ததுலேருந்து இந்த ஷேரையும் நம்ம இது பண்ணி பார்த்தா 89% இந்த படம் இதை ரெக்கவர் பண்ணியிருக்கு. இன்னும் 2 நாள் போதும் இந்த படம் வந்து ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போகிறதுக்கு 2 நாள் போதும் இந்த படம் ஒரு பிக்கெஸ்ட் ப்ராஃபிட்டபிள் மூவியாக இருக்க போகுது இந்த வருஷத்தோட. அப்புறம் இந்த பட்டான் ஜவான் இந்த 2 படத்தோட 6 நாள் டோட்டல் கலெக்ஷனை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் வந்து பட்டான் வந்து 372,45,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஜவான் வந்து 405,55,00,000. ஓவர்சீஸில் 220,25,00,000 பட்டானும், 207,34,00,000 ஜவானும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 592,70,00,000 பட்டான். ஸோ ஜவான் வந்து 612,89,00,000. ஸோ ஜவானை விட, அதாவது பட்டானை விட ஜவானை வந்து இந்தியாவில் வந்து கலெக்ஷன் அதிகமாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து அது சவுத் இந்தியாவில் பட்டானை விட பெரிய வசூல் எடுத்திருக்கு. ஸோ 100 கோடிக்கு மேலே இங்கே மட்டுமே வசூல் பண்ணியிருக்கு. ஸோ நேற்றே நம்ம 100 கோடின்னு சொன்னோம், இப்போ ஒரு 110 கோடி கிட்ட வந்திருக்கும். இந்த படம் சவுத் இந்தியாவிலையும் ஒரு பெரிய ஹிட்டானது தான். பட்டானோட இப்போதைக்கு இது வசூல் அதிகமாக இருக்குது. ஆனால் பட்டான் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் வீக் டேஸில் கூட ஓவர்சீஸில் 15 கோடி 16 கோடி கிட்ட வசூல் பண்ணிட்டு இருந்தது. ஸோ ஜவான் வரப்போகிற நாட்களில் பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. அப்புறம் இந்த 2023 ஆல் டைம் பிளாக் பஸ்டர் மூவிஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டான் ஒரு படம் ஹிந்தி. ஸோ ஹிந்தியில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கதார் 2, அப்புறம் ஜவான், த கேரளா ஸ்டோரி, இந்த 4 படம் ஹிந்தி இண்டஸ்ட்ரியிலேருந்து 4 ஆல் டைம் பிளாக் பஸ்டர். ஆல் டைம் பிளாக் பஸ்டர்னால் கண்ணா பின்னான்னு தூக்கி நம்மளுக்கு லாபத்தை கொடுக்குற படம். இருக்கிற எல்லாருமே டபுள் மடங்கு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகிற ஒரு படமாக அமைஞ்சது தான் ஆல் டைம் பிளாக் பஸ்டர் சொல்லுவாங்க. அதே மாதிரியே தமிழில் ஒரு படம் இருக்குது, ஜெயிலர், அது ஆல் டைம் பிளாக் பஸ்டர். அப்புறம் மலையாளமில் கூட இருக்குது. 2018 இண்டஸ்ட்ரிட்டே ஆகி அவங்களுக்கு 200 கோடிக்கு மேலே கிராஸ் கலெக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு படமே ப்ரூவ் பண்ணது 2018. அப்புறம் மராத்தியில் பைப்பான் பாரி தேவா அப்படிங்கிற ஒரு படம் அங்கே ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்கு. அந்த படமே அங்கே பெரிய இண்டஸ்ட்ரி 90 கோடி கிட்ட அந்த படம் வசூல் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கேரியான் ஜெட்டா 3 அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னேன்ல, அந்த படம் பஞ்சாபியில் வந்து இந்த வருஷத்தோட ஆல் டைம் பிளாக் பஸ்டர். ஸோ அந்த படத்தோட பட்ஜெட் 15 கோடி, வசூல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. அதே மாதிரியே மஸ்தானே அந்த படம் 15 நாளில் இவ்வளோ பெரிய வசூல் எடுத்திருக்கு. இன்னும் அந்த பெரிய வசூல் எடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மஸ்தானேவும் சேர்த்தா இந்த லிஸ்ட்டில் வந்து 9 படம் இருக்குது. பஞ்சாபியில் 2, மராத்தியில் 1, மலையாளமில் 1, தமிழில் 1, ஹிந்தியில் 4 இருக்குது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அங்கேருந்து ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் கூட வரல. இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஜெயிலர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹிட் ஆகாமல் ஆல் டைம் பிளாக் பஸ்டர் இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ் சினிமாவுக்கும் அதே நிலைமை தான். ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு கௌரவத்தை காப்பாற்றி கொடுத்துருக்கிறது ஜெயிலர் தான். அது வந்து மறுக்கவே முடியாது, அது உண்மை தான்.
ஸோ அதுக்கடுத்து தான் இவ்வளோ கோடிகள் வசூலாகிருக்கு. ஒவ்வொரு படமும் 1000 கோடி 600 கோடி 700 கோடி அப்படின்னு வசூலாகிருக்கு. ஆனால் இந்த படங்கள் எல்லாம் ஒரு கைவிட்டு என்ற மாதிரி 9 படம் 10 படம் இருக்குது. ஆனால் கையிலேருந்து மொத்தமாக அப்படியே விட்ட படங்கள் எத்தனை தெரியுமா சொல்கிறேன் பாருங்கள். பாக்ஸ் ஆஃபீஸ் வெர்டிக்ட் 2023 இது வந்து ஆல் டைம் பிளாக் பஸ்டர். இப்போ சொன்ன நம்ம 9 அந்த கணக்கு. அப்புறம் பிளாக் பஸ்டர் 10, சூப்பர் ஹிட்டு 16, ஹிட்டு 18, ஆவரேஜ் 7. ஸோ ஓரளவுக்கு ஹிட்டும் ஆகாமல், அதாவது லாஸும் ஆகாமல், ப்ராஃபிட்டும் கொடுக்காம ஓரளவுக்கு போட்ட காசை அப்படியே எடுத்துகிட்டு போகிறது. அப்புறம் ஃப்ளாப்பு 6 தானா, அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 10 கோடி போட்டு 1 கோடி 1.5 கோடி லாஸ் ஆகுறது ஃப்ளாப்பு. 10 கோடியுமே லாஸ் ஆனால் அதுதான் டிசாஸ்டர். ஸோ டிசாஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா 229 திரைப்படங்கள் இந்த வருஷத்தில் மட்டுமே டிசாஸ்டர். அதாவதுனா டிசாஸ்டர்னால் சாதாரண டிசாஸ்டர் கிடையாது. 25 கோடி போட்டு வெறும் 5 கோடி மட்டும் கையில் வர்றது 20 கோடி நஷ்டமாக இருக்கும். அதே மாதிரியே 10 கோடி போட்டு வெறும் 2 கோடி போட்டால் 10 லட்சம், 1 கோடி போட்டால் 5 லட்சம் கூட கையில் வராத இந்த படங்கள் தான் டிசாஸ்டர் கணக்கில் வரும். அப்படி இந்த வருஷம் மட்டுமே 229 படங்கள் டிசாஸ்டர். ஒரு படத்துக்கு நம்ம 2 கோடி கணக்கு வச்சாலே எங்கேயோ போகுது. இந்த வருஷம் மட்டுமே நிறையா பேர் ப்ரொடியூஸ் பண்ணி, நிறையா பேர் தன்னோட சொந்த காசில் படம் போட்டு டைரக்ட் பண்ணி படம் நடித்து இந்த வருஷமே காலியான படங்களே 229 படங்கள். ஒரு பக்கம் நம்ம என்ன தான் வந்து இந்த 1000 கோடி 500 கோடின்னு கொண்டாடினாலுமே, இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரியும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லா இண்டஸ்ட்ரியும் இந்த மாதிரி மோசமான ஒரு நிலைமையில் இருக்க தான் செய்யுது. இப்போ கூட நம்ம கூட பாருங்களேன், ஜெயிலர் ஹிட்டாச்சு. ஜெயிலருக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வேறு படமே வரலையா, வேறு படமே ரிலீஸ் ஆகலையா? எனக்கு தெரிஞ்சு 20 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. 20 படமே மண்ணக்க வீட்டு தான் போயிருக்கு. 20 படமே இந்த 229 படங்களில் டிசாஸ்டர் கணக்கில் தான் வரும். ஸோ அதை மறுக்கவே முடியாது. கொஞ்சம் அந்த நிலை மாறணும் அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் இனிமேல் கதையை பார்த்து, இல்லை அந்த ஹீரோவுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது, அந்த படத்துக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு பார்த்து பணத்தை போட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி படங்களை வந்து டிஸ்ட்ரிபியூட் முதல்ல அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் நிறையா படம் கிடப்பில் கிடக்குது தமிழ் படமே. ஸோ இந்த விஷயம், அதாவது ஒரு பக்கம் பெரிய ஹிட்டு, இன்னொரு பக்கம் அப்படியே நிறையா படங்கள் தொடர்ந்து மண்ணை கவிக்கிட்டு தான் இருக்குது. அது எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே ஒரு பெரிய படம் வந்தால் இன்னொரு 30 படம் இங்கே மண்ணை கவிட்டு தான் போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இது உங்களோட ஒப்பீனியனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து உள்ளத்தை அள்ளித்தான் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 1996 இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில படம் தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ காஞ்சனா மாதிரி ஒரு படம், முனி மாதிரி ஒரு படம், அதுக்கப்புறம் எல்லாமே அதே மாதிரி ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டர் மூவி. இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு 50 படமாவது தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி வந்திருக்கும். கார்த்திக் மட்டுமே அந்த மாதிரி ஒரு 5-6 படங்கள் நடிச்சிருப்பார். ஸோ வேறு லெவல் ஹிட்டுங்க இந்த படம். இந்த படத்தை அந்த சமயத்தில் எல்லாருமே பேசுனாங்கப்பா, எப்படிப்பட்ட காமெடி தெரியுமா, டிவிலலாம் போட்டால் உளுந்து பார்ப்பாங்க, ஒரு சீன் கூட மாற்ற தோணாது, அப்படி இருக்கும். இந்த படத்தில் பாட்டுலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். சிற்பி அவர்களோட இசையில் இந்த படத்தில் பாட்டு முக்கியமாக ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ யூ அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படம் சுந்தர்சி அவர்களோட இயக்கத்தில் வந்து ஒரு வேறு லெவல் ஹிட்டு கொடுத்த படம். இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் இந்த படத்தோட பட்ஜெட் 1,25 லட்சம். தமிழ்நாட்டில் மட்டுமே 4.5 கோடி இந்த படம் வந்து வசூலாயிருக்கு. வேர்ல்டு வைடு 5 கோடி வந்து வசூலாயிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு ஷேருங்கிறது 2,75 லட்சம். இந்த படம் வந்து, அதாவது அந்த சமயத்தில் ரஜினி, கமல் இந்த 2 பேரை தாண்டி வேற ஒருத்தரோட படம் வெளிநாட்டில் போய் பெரிய கலெக்ஷன்லாம் எடுக்காது. அதாவது நான் சொல்கிறது ஒரு 10 லட்சம் 20 லட்சம் எடுத்தாலே அது பெரிய கலெக்ஷன் அந்த சமயத்துக்கு. அப்படிப்பட்ட கலெக்ஷன்லாம் எடுக்காது. ஆனால் உள்ளத்தை அளித்தா யூகேலையும் யூஎஸ்லேயும் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்தது. அங்கே மட்டுமே 20 லட்சம் கிட்ட இந்த படம் வசூல் எடுத்ததாக சொல்லப்படுது. அப்படின்னா அந்த சமயத்தில் இதை பெருசாக பேசுனாங்க, வெளிநாட்டில் போய் இந்த படம் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம போய் யூகேல எல்லா படமும் ரிலீஸ் ஆகுது, அது ஓடுதா இல்லையாங்கிறது ரெண்டாவது, ரிலீஸ் ஆகுறதே பெரிய விஷயம் அந்த சமயத்தில். ஸோ அதை உள்ளத்தை அளித்தா பண்ணிச்சு இந்த படம் ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.